ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். நீங்கள் வந்ததும் எங்களை நீங்கள் அங்கீகரித்து விட்டீர்கள் என்பதையும் தாண்டி நாங்கள் மைய நீரோட்டத்திலே இணைவதற்காக நடத்துகிற போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றுதான் நான் உணர்கிறேன். நீங்கள் பங்கேற்பது என்பது மைய நீரோட்டத்தில் எங்களை அங்கீகரிப்பது என்றுதான் உணர்கிறோம். அப்படிப்பட்ட இந்த அரசியல் களத்திலே, தேர்தல் அரசியல் களத்திலே திருமாவளவன் ஏன் இங்கே சேர்ந்தான், ஏன் இங்கே சேரவில்லை என்று பொத்தாம்பதுகளை விமர்சனத்தை வைக்கிறார்கள். எனக்கு பதவிதான் முக்கியம், வெற்றிதான் முக்கியம் என்று நான் கருதி இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை அந்த அணியிலே தொடர்ந்து நீடிப்பதற்கு வாய்ப்பளிக்கவில்லை, அல்லது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியது, அல்லது எங்களை அலட்சியப்படுத்தியது, அல்லது எங்களை தவிர்க்க முயற்சித்தது என்கிற சூழல் எழுந்ததும் சராசரியான ஒரு அரசியல்வாதியாக திருமாவளவன் இருந்திருந்தால் நான் இன்னொரு முகாமை தேடி ஓடி போயிருக்க வேண்டும். திமுக இல்லை என்றால் அதிமுக என்று நான் போயஸ் தோட்டத்தை நோக்கி போயிருக்க வேண்டும். அப்படி போனவர்களை ராஜதந்திரிகள் என்கிறார்கள். திமுக அணியை விட்டு அதிமுக அணிக்கு தாவினால் அது ராஜதந்திரம். அப்படி ராஜதந்திரிகள் என்கிறார். ஆனால் நாம் திமுக அணியிலே தொடர முடியாத நிலை வந்ததும் மாற்று முகாமை நோக்கி செல்ல வேண்டும் என்று சிந்திக்கவில்லை, மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று சிந்தித்தோம். அதிமுக தான் திட்டமிட்டு இதை தூண்டிவிட்டு இருக்கிறது. திமுக அணி ஆட்சி பிடித்து விடக் கூடாது என்பதற்காக அவர்கள் விரித்த சதிவலையில் இவர்கள் சிக்கிக் கொண்டார்கள் என்றெல்லாம் அவதூறு பரப்பினார்கள். இப்படி ஒரு மாற்று அரசியலை முன்வைப்பதற்கு முதல் அச்சாரத்தை போட்டது விடுதலை சிறுத்தைகள். கடந்த ஆண்டு 2015ஆம் ஆண்டு விருதுகள் வழங்குகிற விழா மே 2ஆம் தேதி நடந்தது. பெரியார் திடலில் நடந்தது. அந்த விழாவில் நான் சொன்னேன், தமிழக அரசியலில் ஒரு புதிய உத்தியை விடுதலை சிறுத்தைகள் மேற்கொள்ளவிருக்கிறது, ஒரு புதிய கோரிக்கையை ஒரு கோட்பாடாக முன்வைக்கிறது என்று சொன்னேன். அது என்ன கோட்பாடு? இனி தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி முறை உதிர வேண்டும், கூட்டணி ஆட்சி முறை மலர வேண்டும் என்கிற அந்த முழக்கத்தை ஒரு கோட்பாட்டு முழக்கமாக நாம் முன்வைத்தோம். திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளுக்கு மாற்று என்பது அல்ல அதிலே மேலோட்டமாக பேசுகிற அரசியல். இவர்கள் வேண்டாம் அவர்கள் வேண்டாம் என்பதல்ல. விளிம்பு நிலை சமூகத்திற்கான அரசியல் அதிகார பகிர்வு என்பதுதான் மாற்று அரசியல். தலித்துகள், பழங்குடிகள், சிறுபான்மையினர் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை நுகர வேண்டுமானால் ஆட்சி அதிகார பகிர்வு வேண்டும். ஆட்சி அதிகார பகிர்வு வேண்டுமானால் ஒரு கட்சி ஆட்சி முறை கூடாது, கூட்டணி ஆட்சி முறை வேண்டும். இதுதான் மாற்று அரசியல். கூட்டணி ஆட்சி முறை டெல்லியிலே உருவானதால் தான் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த தேவே கவுடா இந்தியாவின் பிரதமராக முடிந்தது. கூட்டணி ஆட்சி முறை என்கிற கோட்பாடு அங்கே நிறுவப்பட்டதால் தான் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த சந்திரசேகர் இந்தியாவின் பிரதமராக முடிந்தது. இல்லை என்றால் காங்கிரஸை போல் தனி பெரும்பான்மை பெற்று தேவேகவுடா பிரதமராக முடியுமா? அல்லது பாரதிய ஜனதாவை போல் தனி பெரும்பான்மையை பெற்று சந்திரசேகர் பிரதமராக முடியுமா?
ஆக மிகச்சிறிய அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கொண்டிருந்தாலும் அவர்களால் பிரதமராக முடிந்தது என்பது எதனால் நிகழ்ந்தது என்றால் கூட்டணி ஆட்சி என்கிற கருத்தியல் ஏற்கப்பட்டதனால், அந்த கோட்பாடு ஏற்கப்பட்டதனால். தொடர் ஞானி அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார், அவருடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார், தமிழகத்தில் ஒரு தலித் முதல்வர் உருவாக வேண்டும், இந்தியாவில் ஒரு தலித் பிரதமர் உருவாக வேண்டும் என்று. ஒரு கட்சி ஆட்சி முறை இருக்கிற வரையில் அது நிகழாது. கூட்டணி ஆட்சி முறை மலர்ந்தால்தான் அது நிகழும். ஆகவே கூட்டணி ஆட்சி என்கிற கருத்தியலை கடந்த விருதுகள் வழங்கும் விழாவிலே நாம் முன்வைத்தோம். அதை வெறும் கோரிக்கையாக அல்ல, கோட்பாடாக முன்வைத்தோம். ஏதோ சில இடங்கள் கிடைத்தால் போதும், சில இடங்களில் வென்றால் போதும், அதிலும் குறிப்பாக நான் வென்றால் போதும் என்கிற சராசரி அரசியல் சிந்தனை கொண்டவர்களாக இருந்திருந்தால் நாங்கள் வேறு முகாமை தேடி போயிருந்திருப்போம், அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்போம். இந்த அணியை நாங்கள் உருவாக்கி இருக்க மாட்டோம். ஆகவே மாற்று முகாமை தேடாமல் மாற்று அரசியலை தேடுகிற போது எங்கள் உணர்வுகளுக்கு தீனி போட்டு எங்கள் முயற்சிகளுக்கு ஊக்கமளித்த சான்றோர் தான் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள், ஜனநாயக சக்திகள். கடந்த முறை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே ஒரு வேட்பாளரை நாம் நிறுத்தினோம். அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் தான், அவரும் ஒரு நீதியரசர் தான். குறை சொல்வதற்காக அல்ல, அவர் அதற்கு பிறகு நம்மோடு எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. ஆனால் நம்முடைய முனைவர் வசந்தி தேவி அம்மா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் அல்ல. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர வேண்டும் என்பதற்காக தேர்தலுக்கு பிறகு நான் உங்களோடு இருப்பேன், உங்கள் களத்தில் நிற்பேன், உங்கள் களத்தில் கைகோர்த்து நிற்பேன் என்று சொல்லுகிறார் என்றால், இப்படிப்பட்ட இந்த ஜனநாயக சக்திகள் தமிழக அரசியலில் எவ்வளவு இன்றியமையாத சக்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே உணர்வோடுதான் முதல் ஊடகவியலாளர் தமிழக அரசியலில் தோழர் ஞானி அவருக்கு விருது வழங்கியதை பலர் விமர்சிக்க கூடும். திருமாவளவன் அதை பற்றி கவலைப்படக்கூடியவர் அல்ல. இதிலும் இவர் என்ன சாதி என்ன சாதி என்று கேட்பார்கள். உண்மையிலே எனக்கு தோழர் ஞானி அவர்களை பற்றி அவருடைய சமூக சாதிய பின்னணி தெரியாது. தோழர் ரவிக்குமார் அவர்கள் தான் என்னிடத்திலே சொன்னார். இன்னமும் எனக்கு நீதியரசர் சந்துரு அவர்கள் என்ன சாதி அடையாளத்தை கொண்டவர் என்று எனக்கு தெரியாது. இதுவரையில் நான் தோழர் ரவிக்குமார் அவர்களிடத்தில் கூட கேட்கவில்லை. நம்முடைய முனைவர் அம்மா அவர்களை பற்றியோ நம்முடைய கவிஞர் அவர்களை பற்றியோ நாம் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை. தலித் அல்லாதவர்கள் என்று மட்டும்தான் தெரியும். தலித் அல்லாதவர்கள் என்று மட்டும்தான் தெரியும். நம்முடைய அண்ணன் வெற்றி வீரமணி அவர்களை தவிர மற்ற 5 பேரும் தலித் அல்லாதவர்கள் என்கிற அடையாளத்தை கொண்டவர்கள் என்பது மட்டும்தான் தெரியும். நாம் சாதி பார்க்கவில்லை, அவர்களை ஜனநாயக சக்தியாக பார்க்கிறோம். பெரியார் அரசியலை உள்வாங்கிய ஜனநாயக சக்தியாக பார்க்கிறோம். பொது உடைமை அரசியலை உள்வாங்கிய ஜனநாயக முற்போக்கு சக்தியாக பார்க்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கருத்தியலை ஏற்றுக்கொண்ட ஒரு ஜனநாயக முற்போக்கு சக்தியாக நாம் பார்க்கிறோம். இந்த பார்வை மட்டும்தான் நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர்களை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். ஆனால் இந்த அரசியல் களத்தில் எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் நாம் இந்த மாற்று அரசியலை முன்வைத்த போது ஆதரிக்க வேண்டியவர்கள் ஆதரிக்கவில்லை, ஊக்கப்படுத்த வேண்டியவர்கள் ஊக்கப்படுத்தவில்லை. ஊடகங்கள் எல்லாம் எதிராக திரும்பின. தொடக்கத்தில் ஆதரித்த ஊடகங்கள் எதிராக திரும்பினார். அவர்கள் விஜயகாந்த் வந்த பிறகு அல்லது தமாக ஜி.கே. வாசன் அவர்கள் வந்த பிறகு
இந்த விமர்சனத்தை முன்வைத்ததாக சிலர் கூறுகிறார்கள். உண்மை அது அல்ல. மாற்று அரசியலை நடைமுறைப்படுத்துவதற்கு திமுக அதிமுக அதிர்ச்சி அடைந்ததை விட ஏற்கனவே இங்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு வலுவான சக்தியாக விளங்குகிற முதலாளித்துவ சக்திகள், ஊடகவியலாளர்கள், தொழில் அதிபர்கள், நிலக்கிழார்கள் இந்த மாற்று அரசியல் வரக்கூடாது. திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டு பேர் ஆட்சியில் இருந்தால்தான் தங்களுடைய அரசியலை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் நம்மை ஆதரிக்கவில்லை. திமுக எதிராக நினைக்கலாம், அதிமுக எதிராக நினைக்கலாம், காங்கிரஸ் நினைக்கலாம், பிஜேபி நினைக்கலாம், அது அரசியல். ஆனால் கட்சி சாராதவர்களே இது நிலைக்காது, இது நீடிக்காது, இவர் யார், அவர் யார், இவர் எங்கே போனார், இவ்வளவு நாள் எங்கே இருந்தார், இவ்வளவு நாள் நான் குடிகாரனாக கூட இருந்திருக்கலாம், இப்போது குடிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்தால் ஆதரிப்பதுதானே புத்திசாலித்தனம். இவ்வளவு நாள் நான் முட்டாளாக இருந்திருக்கலாம், இப்போது நான் நன்றாக படிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிற போது என்னை ஊக்கப்படுத்துவதுதானே நல்ல பெற்றோரின் கடமை. ஆக இவ்வளவு நாள் நீ திமுக பக்கம் போனியா, ஏன் அண்ணா திமுக பக்கம் போனீங்கன்னா நீ விழிப்பா இல்லை, அதனால நான் போனேன். ஆதரிக்க வேண்டியவர்கள், களத்திலே நிற்க வேண்டியவர்கள் இன்னும் விழிப்புணர்வு பெறவில்லை. அதுதான் உண்மை. ஆக துணிந்து ஒரு மாற்று அரசியலை நாம் முன்வைக்கிறோம். இந்த மாற்று அரசியலை இன்றைக்கு வீழ்த்தி விட்டதாக நினைக்கிறார். தேர்தல் முடிவு வந்ததும் சொன்னோம், எங்கள் நோக்கம் மகத்தானது. நாங்கள் முன்வைத்த மாற்று அரசியல் தொலைநோக்கு பார்வை கொண்டது. தொய்வின்றி எங்கள் பயணம் தொடரும் என்று சொன்னோம். அதைவிட மிக முக்கியமாக இன்னொன்றை சொன்னேன். நாங்கள் மாற்று அரசியலை விதைத்திருக்கிறோம். இது குறுகிய காலத்தில் அறுவடை செய்ய முடியாத பயிர் என்பதை புரிந்து கொண்டோம். இதை அறுவடை செய்வதற்கு இன்னும் சில காலம் தேவைப்படுகிறது. எனவே போன ஆண்டு மே மாதம்தான் இந்த மாற்று அரசியலுக்கான சிந்தனையை விதைத்தோம். ஜூலை 23ஆம் தேதி தான் கூடி பேசினோம். நவம்பர் 2ஆம் தேதி தான் ஒரு கூட்டணியை அறிவித்தோம். நவம்பரிலிருந்து ஏப்ரல் 16 வரையில் 5 அல்லது 6 மாதம் தான் இந்த அரசியலுக்கான வயது. 5 அல்லது 6 மாத கால பயிர். அவர்கள் 2 வருடமாக ஏரோட்டி, நஞ்சை அடித்து, பரப்படித்து என்னென்னவோ செய்தார்கள். பயிர் வைத்து 2 ஆண்டுகளாக திமுக 2 ஆண்டுகள், அதிமுக 2 ஆண்டுகள், பாமக 2 ஆண்டுகள் என்று கடுமையாக அவர்கள் ஊராய் போய் வேலை செய்து தலா 3000 கோடி செலவு செய்திருக்கிறார்கள். திமுகவும் அதிமுகவும். காட்டுமன்னார் கோவிலிலே 15 கோடி செலவு செய்து 48,450. ஒரு தம்பிடி கூட செலவு செய்யாமல் 48,363. இதுல எந்த வாக்கு புனிதமான வாக்கு? அம்மாவே ஒவ்வொரு வாக்குக்கும் பணம் கொடுத்துதான் வாங்கி இருக்கிறார். திருமாவளவன் பணம் கொடுக்காமல் 48,363 வாக்குகளை பெற்றிருக்கிறார். உள்ளபடியே இவர்களுக்கு அரசியல் அறம் இருந்தால் குறைந்தபட்சம் ஆர்கே நகரிலும், திருவாரூரிலும், கொளத்தூரிலுமாவது காசு கொடுக்காமல் தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும். நாங்கள் தலைவர்கள், எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, நாங்கள் வாக்குகளுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று நேர்மையாக மக்களை சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் மிக பெரும் செல்வாக்கு படைத்த தலைவர்களே வாக்குக்கு 1000 ரூபாய் கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பெற்ற ஒவ்வொரு வாக்கும் ஊழல் கரைபிடிந்த வாக்குகள். ஆனால் திருமாவளவனும் இந்த கூட்டணியில் பெற்ற ஒவ்வொரு வாக்கும் கலங்கமில்லாத புனிதமான வாக்குகள். கலங்கமில்லாத புனிதமான வாக்கு. நாம் முன்னெடுத்த மாற்று அரசியல்
இனி வெற்றி பெறவே பெறாது என்று பொருளாகாது. எனவேதான் அடுத்த நாளே நாம் ஊடகங்களில் சொன்னோம், எங்கள் அரசியல் மகத்தானது என்று சொன்னோம். இப்போது நான் சொல்கிறேன், சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் கூட நம்மால் வெற்றி பெற முடியவில்லை என்பதால் நாம் முன்வைத்த காலை பின்னெடுக்க மாட்டோம். மறுபடியும் மறுபடியும் தோல்விகளை சந்திக்க நேர்ந்தாலும் லட்சியத்தை பெரிதாக மதிக்கிற ஒரு அரசியல் அறத்தை இந்த இயக்கம் கடைபிடிக்கும். அதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த களத்தை நாம் கட்டமைத்திருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தல் நெருங்குகிறது. தமாக விலகிவிட்டது, மக்கள் நல கூட்டணி உடைகிறது என்கிறார்கள். இவர்களுக்கு தெரியாதா மக்கள் நல கூட்டணி 4 கட்சிகள் தான் என்று? மக்கள் நல கூட்டணியில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், தேமுக தொகுதி உடன்பாடு வைத்துக் கொண்டது, தேமுதிக, தமாக தொகுதி உடன்பாடு வைத்துக் கொண்டது. அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால்தான் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக என்று நாம் அந்த அணிக்கு பெயர் சூட்டினோம். அந்த 2 கட்சிகளும் இதில் அங்கத்தினர்களாக சேர்ந்திருந்தால் மக்கள் நல கூட்டணி என்று மட்டுமே அதற்கு பெயர் இருந்திருக்கு. அதிக இடங்களில் போட்டியிட்டதால், முதல்வர் வேட்பாளரை கொண்டிருந்ததால் தேமுதிகவை முதலிலே போட்டு மக்கள் நல கூட்டணி, அடுத்து இணைந்த தமாகவை போட்டு தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக அணி என்று நாம் போட்டோம். இது ஊடகங்களுக்கு தெரியும், அனைவருக்கும் தெரியும். தமாக வெளியேறிவிட்டது, தேமுதிக வெளியேறப் போகிறது, மக்கள் நல கூட்டணி பலவீனமாகிறது. வேண்டுமென்றே திட்டமிட்டே இந்த மாற்று அரசியலை பலவீனப்படுத்துகிற முயற்சியில் பலரும் ஈடுபடுகிறார்கள். அதற்காக நாம் சோர்ந்துவிடக் கூடாது. எப்போதும் உண்மைக்கு ஆதரவாக இருப்பவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும். அது ஒரு சிறுபான்மையாகவே இருக்கும். 97 பேர் உண்மைக்கு எதிராக இருப்பதனால் பொய் உண்மையாகிவிடாது. 3 பேர் உண்மைக்கு ஆதரவாக இருப்பதனால் உண்மை பொய்யாகிவிடாது. அந்த 97 பேரை சமன் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த 3 பேருக்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 பேரும் ஒன்றுதான், 97 பேருடைய வலிமையும் ஒன்றுதான். எனவே இந்த தேர்தல் களத்தில் நாம் எவ்வளவு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் கணக்கு போடாமல் நம்முடைய அமைப்பின் வலிமையை பெருக்குகிற வகையில் தொடர்ந்து நாம் பணியாற்ற வேண்டும். அப்படி பணியாற்றுகிற களத்தில் இப்படிப்பட்ட ஜனநாயக சக்திகளை நாம் அடையாளம் காண வேண்டும். அதுதான் இந்த நிகழ்வில், இப்படிப்பட்ட இந்த விழாவில் அடிப்படையான நோக்கம், முதன்மையான நோக்கம். ஜனநாயக சக்திகளின் எண்ணிக்கையை பெருக்குவதுதான் நம்முடைய நோக்கம் வெற்றி பெறும். இன்றைக்கு சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் மிக கடுமையாக நம்மை விமர்சிக்கிறார்கள். அதிமுகவிடம் பொருளை பெற்றுக்கொண்டு இந்த அணியை கட்டிவிட்டார்கள், இது அதிமுகவின் பி டீம் என்று சொன்னார்கள். அப்பட்டமான அபாண்டமான பழியது, வீண் அவதூறு. அப்படி சொல்ல போனால் அதிமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகளை இந்த அணி சிதறடிக்கும் என்பதை விட அதற்கு முன்னதாகவே பாமக அந்த வேலையை செய்ய தொடங்கியது. பாட்டாளி மக்கள் கட்சி தான் திமுக, அதிமுக எதிர்த்து மாற்று அணி என்று சொன்னது, மாற்றம் என்று சொன்னது, கோடிக்கணக்கிலே செலவழித்தது, தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தது. அப்படி உள்ளபடியே இவர்கள் நேர்மையானவர்களாக இருந்திருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியை தான் அதிமுகவின் பி டீம் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் ஒருவன் கூட அதிமுகவின் பி டீம் என்று பாமகவை சொல்லவில்லை. ஏன்? உண்மையிலேயே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று சக்தியாக நாம் தான் எழுச்சி பெற்றோம் என்பது ஒரு உண்மை. 4 கட்சியாக இருந்த வரையில் அவர்கள் அச்சப்படவில்லை. விஜயகாந்த் வந்த பிறகு
உண்மையிலேயே இது ஒரு சக்தியாக மாறுகிறது என்று அச்சப்பட்டார்கள். அதனால் இந்த பிரச்சாரத்தை வேகமாக முன்னெடுத்தார்கள். இந்த பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கு கூட நமக்கு போதிய கால அவகாசம் இல்லை. அதனால் நமக்கு இந்த சரிவு, இந்த பின்னடைவு, இந்த வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. எனவே நாம் முன்வைத்த அரசியலில் எந்த பிழையும் இல்லை. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் என்ன நாம் சாதித்திருக்கிறோம் என்றால், இப்படிப்பட்ட ஒரு அணியை நாம் உருவாக்காமல் இருந்திருந்தால் சாதியவாத சக்தியான பாட்டாளி மக்கள் கட்சியோடு பல கட்சிகள் சேருவதற்கு வாய்ப்பு உருவாகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை நாம் தனிமைப்படுத்தினோம், சாதியவாத சக்தியை தனிமைப்படுத்தினோம். எல்லோருக்கும் கதவுகள் திறந்திருக்கின்றன திமுக அதிமுகவை தவிர என்று கூவி கூவி அழைத்து பார்த்தார், கூப்பாடு போட்டு பார்த்தால் ஒரே ஒரு கட்சி கூட பாட்டாளி மக்கள் கட்சியோடு போய் சேரவில்லை என்பதை கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்திருக்க முடியும். அப்படி பாமகவோடு யாரும் சேர முடியாதபடி தடுத்த பெருமை நம்முடைய மக்கள் நல கூட்டணியை சாரும். அவர்களை தனிமைப்படுத்திய வெற்றி நாம் சாதித்த வெற்றி. சாதியவாத சக்திகளை தனிமைப்படுத்தினோம், பாரதிய ஜனதா என்கிற மதவாத சக்தியையும் தனிமைப்படுத்தினோம். அதை எப்படி என்று நான் விளக்க மாட்டேன். ஆனால் பாரதிய ஜனதாவோடு ஒரு வலுவான அணி உருவாக முடியாத அளவுக்கு அதை தனிமைப்படுத்தியதில் நாம் வெற்றி கண்டிருக்கிறோம். எனவே வெற்றி என்பது தமிழ்நாட்டை சூழவிருந்த சாதியவாத சக்தி, மதவாத சக்தி என்கிற இந்த இரண்டு பெரும் கேடுகளை தனிமைப்படுத்தினோம் என்பதுதான் இந்த தேர்தலில் நாம் சாதித்திருக்கிற வெற்றி. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.